ஹாய் ஹலோ ஆர்மி பட்டர்ஃப்ளைஸ். இன்றைக்கி நான் ஆரம்போட மை ஃபால்ட்டோட நெக்ஸ்ட் பார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்கடா வித்தோட எனி டிலே நம்ம வந்துட்டு பாட்டுக்குள்ளே போயிடலாம். நான் போன பாட்டில் இதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா, ஸோ வந்துட்டு ஒரு பர்சன் வந்து ஒயன் முன்னாடி நின்றுருந்துருப்பாங்க. ஒயன் இந்தியா திருச்சியிலேயே லேண்ட் பண்ணியிருந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகியிருந்திருக்கும். ஒயன் வந்த வண்டி. ஸோ ஒயன் வந்த ஃப்ளைட்டு ஓகேடா. ஸோ எய்த்தாப்லே ஒயன் வந்துட்டு அவளோட அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வர்றப்போ அவளோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு பர்சன் நின்றுருந்துருப்பாங்க. நான் அதோடு முடிச்சிருந்துருப்பேன். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்கடா. ஸோ இங்கே எல்லாருமே வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, என்ன நடக்குது அப்படின்றதே ஒன்றுமே புரியலை அவங்களுக்கு. ஈவன் வந்துட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ஜஸ்ட் நான் போகிறேன்னு சொன்னதில் மட்டும் குழு கொடுத்துட்டு போயிருப்பா ஒயன். ஸோ வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதில் அவள் அப்பயே வந்துட்டு பயந்துருந்துருப்பா ஷா. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த நைட் டைம் ஸோ என்ன பண்ணுறது அப்படின்றது அவளுக்கு புரியலை. ஸோ வந்துட்டு இப்போ ஏர்லி மார்னிங் 4 o'clock. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ நேரமும் தேடிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. நம்மளோட பாய்ஸ்க்கு யாருக்குமே வந்துட்டு தூக்கமே இருந்திருக்காது. எல்லாருமே ஆளுக்கு ஒரு சைடு போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருந்திருப்பாங்க. பிகாஸ் வந்துட்டு வயனோட ஸ்டடீஸும் சரி, வயன் வந்துட்டு வேலை பார்த்ததும் சரி, இத்தனை வருஷம் அவள் அங்கே தான் இருந்திருப்பா. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே அவளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாங்க பாய்ஸ் எல்லாம். ஸோ வந்துட்டு இதே மாதிரியே தான் ஷாவும் வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கிறான். ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ ஜின்னுக்கு கால் வருது. ஸோ சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் உங்கள் ரூமில் பார்க்குறேன், யாரையுமே காணோம், எல்லா பாய்ஸுமே காணோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க சார். சார் உங்களை பங்கிடி சார் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, ரொம்பவே அர்ஜென்ட்டாக. அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் அவசரமாக பார்க்கணுன்னு சொல்லவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. நான் உங்களோட ரூம்க்கு வந்து பார்த்தேன், யாரையுமே காணோம். சரி ஜின் ஹயாங் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நாம்ஜின் ஹயாங் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா நாம்ஜின் ஹயாங்கையும் காணோம். என்ன சொல்கிற, நாம்ஜின் ஹயாங்க காணோமா? இந்த பாரு என்ன உளர்ற, நல்லா பாரு, அவனோட ரூமில் தான் இருப்பான். அவனுக்கு காலை உடஞ்சிருக்கையில் அவன் எப்படி வெளியில் போக முடியும்? அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிற, என்ன உளர்ற, போய் பார்த்துட்டு பேச, என்கிட்ட நான் லைனில் இருக்கிறேன். இல்லை சார் நான் பார்த்துட்டேன் சார், நான் பார்த்துட்டு தான் பேசுகிறேன். நீங்கள்லாம் யாரையுமே காணோம், எங்கே போயிட்டீங்க? பதறாத, 6 members இங்கே தான் இருக்கிறோம். நாம்ஜுன் அங்கே தான் இருக்கிறான். ஏன்னா நாங்கள் வெளியில் வந்தப்போ நாங்கள் மட்டும்தான் வந்தோம். நாம்ஜுனோட ரூமில் பாரு, எங்கேயாவது இருப்பா, ரெஸ்ட் ரூமில் எங்கேயாவது பாரு. இல்லை சார் நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். பங்பிடி சார் ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க, என்னன்னு எனக்கு தெரியலை. அவங்க நாம்ஜுன் சாருக்கு கால் பண்ண சொன்னாங்க, பண்ணலை. அவங்களும் நாம்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாங்க. ஸோ ஃபோன் போகவும் இல்லை. ஆனால் சரி உங்ககிட்டயாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஃபோன் போட்டாங்களாம். என்ன நடக்குது அப்படின்றது தெரியலை. அவங்களோட ரூமில் நீங்கள் இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார், ப்ளீஸ் கொஞ்சம் ஏதாவது சீக்கிரம் வாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறான். பிகாஸ் வந்துட்டு நாம்ஜுன் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். நாம்ஜுன் இங்கே காணா. ஒரு சைடு பங்கிடி ரொம்ப வந்துட்டு ரொம்ப கோபத்தில் வந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு நாம்ஜுனுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு நாம்ஜுன் வந்துட்டு காலை அட்டன் பண்ணியிருந்திருக்க மாட்டான். ஸோ தென் வந்துட்டு சரி ஓகே ஜின்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ஹயாங்கோட நம்பருக்கும் வந்துட்டு ஃபோன் போட்டுருந்துருப்பாங்க. பட் ஜின் ஹயாங்கோட கால் வந்தப்போ வந்துட்டு ஜின் ஹயாங் வெளியில் வந்துருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரூமில் வந்து நாம்ஜுனை திட்டி இருந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தானே வந்துட்டு எல்லாருமே வெளியில் ஓடி போய் தேடி இருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஆகுது, இன்னுமே வந்து பாய்ஸ்கிட்ட இருந்து ஃபோன் வரலன்னு சொல்லவும் ரொம்பவே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கோவமாக வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த செக்யூரிட்டி ஸோ வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ செக்யூரிட்டி இல்லை, சாரி, பாடி கார்டு. ஸோ வந்துட்டு அவன் அவ்வளோ வந்துட்டு பயமாக பேசிகிட்டு இருக்கிறான். சரி ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு இப்படியே தான் வந்துட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாரையுமே காணோம். ஸோ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு யாருமே இல்லை, ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த பாடி கார்டு மட்டும்தான் நிற்கிறான். ஸோ வந்துட்டு ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே யாரையுமே காணோம். அங்கே அந்த வந்துட்டு அந்த கட்டு போட்டிருந்துருப்பாங்க இல்லையா நாம்ஜுனுக்கு, ஸோ அது மட்டும் வந்துட்டு பிரிஞ்சு கீழே கிடக்குது. ஸோ அதில் ப்ளீட் இருக்குது, ஸோ ப்ளட் இருக்குது.
ஸோ லைட்டாக ஸோ வந்துட்டு அதே மாதிரியே தான் என்ன ஆச்சு இவனுக்கு எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜுனை காணான்னு சொல்லிட்டு இங்கே எல்லா மெம்பர்ஸும் தேடுறாங்க. ஸோ வந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டே வந்துட்டு அப்போது வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நாம்ஜுன் இல்லை இல்லையா. ஸோ எல்லோரும் பதறிக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ வந்து ஜின்னுக்கு கால் வருது, யார்கிட்டருந்தா பங்பீடி சார்கிட்ட இருந்தான். ஸோ வந்துட்டு அவங்க அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. ஜின் எல்லாருமே வந்துட்டு என்னை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ வந்துட்டு இப்போ அடுத்த கட்டமே வந்துட்டு இங்கே தான். ஸோ வந்துட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. நைட்டுலேருந்து நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நாம்ஜுன் எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறதுக்கு. ஆனால் நாம்ஜுன் எங்க சார்? நாம்ஜுன் எங்க? நாம்ஜுன் தெரியல சார். எனது தெரியலையா? ஜின், இந்த குரூப்லேயே மூத்தவன் நீ தான். நீயே இந்த மாதிரி இப்படி அசால்ட்டாக பேசலாமா? சரி வயன் எங்க? வயன் ஏன் சார்? வயன் எங்கன்னு கேட்டேன். அது வந்து சார் அவள் ரூமில் இருக்காளா? அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பிடிஎஸ் மெம்பருக்கும் வந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு புரியுது, எல்லா இடத்துலையும் நம்ம தேடணுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்துட்டு பாய்ஸ்க்கு வந்து ஏன் கிடைக்கல அப்படின்றது புரியுது. பிகாஸ் வந்துட்டு வேலையை விட்டு போயிருக்கிறா அப்படின்றது இப்போ தான் பாய்ஸ்க்கு புரியுது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிறவங்க வந்துட்டு பங்குவீடி சார் வந்து திட்டுறாங்க. ஏன் இப்படி எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இதாக இருக்கீங்க? நாம்ஜுன் ஒரு சைடு காணா, இன்னொரு சைடு ஒயன் இந்த மாதிரி கொடுத்துருக்குறா. என்ன ஒயன் நாம்ஜுனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே? அதனால் ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்கள், என்ன நடந்துச்சோ எதையுமே மறைக்காமல் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போது தயவு செஞ்சு முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஒயன் எதுக்காக இங்கேருந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போனான்? நெக்ஸ்ட்டு நாம்ஜுன் எங்கே? நான் அவனுக்கு தான் கால் பண்ணேன் ஃபஸ்ட்டு, அவன் என்னோடய ஃபோனை எடுக்கவே இல்லை. 2 பேரும் எங்கே? அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே திருச்சியை பார்க்கலாம், இந்தியாவை பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இந்தியாவில் ஸோ வந்துட்டு நாம்ஜுனுக்கு ஒயனுக்கு முன்னாடி நீங்களா நீங்கள் இங்கே அது எப்படி காலை வா போகலாம். எங்கே நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? விடுங்க நான் என் வீட்டுக்கு போகிறேன், விடுங்க. காலை வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் ஸோ வந்துட்டு வேகமாக போயிட்டு காரில் பிடிச்சி ஏற்றி விட்றான் ஒயன் வந்துட்டு ரொம்ப அழுவுறா. என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெஞ்சில் போட்டு அடிச்சுக்கிட்டு ரொம்ப அழுவுறா. ஸோ வந்துட்டு அங்கிட்ட வந்துட்டு அந்த பர்சன் ஸோ வேகமாக காரை போய் எடுக்கிறான். ஸோ காரை எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு ஒரு பெரிய பில்டிங்க்கு தான் போகிறான். ஸோ வந்துட்டு அந்த பில்டிங் எப்படின்னா அது அவனோட ஹவுஸு. ஸோ வந்துட்டு இப்போ தான் அதை வந்து வாங்கியிருந்திருப்பான், அந்த ஒரு நொட்டியில் வாங்கியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அந்த பில்டிங்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வந்துட்டு அது ஒரு பெரிய பில்டிங்காக இருக்குது, வீடு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போகவும் இங்கே வந்துட்டு ஒயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்றதும் புரியலை. ஸோ வந்துட்டு இது யாரோட வீடு முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறான் அப்படின்றதும் தெரியலை, எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தாலும் தெரியலை. அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்குறா. ஒரு சைடு கையை வந்து கட்டி போட்டுட்டான் இறங்க முடியாத அளவுக்கு. ஸோ வந்து அந்த காரோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான் திறக்க முடியாத அளவுக்கு. ஸோ இதே மாதிரியே தான் ஸோ வந்துட்டு அந்த இதில் இருந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணி ஸோ கையில் இருக்க கட்டை அவுத்து விட்டுட்டு ஸோ வந்துட்டு வெளியில் வரான். ஸோ நீங்கள் கேட்கலாம் எதுக்குக்கா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இதில் வந்து கட்டு போட்டு தான் வந்து கூட்டிகிட்டு வந்துருந்துருப்பான். ஏன்னு எனக்கும் தெரியலடா. ஸோ ஸ்டோரி லைன் எப்படி போகுதோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி ஓகேடா, நம்ம வந்துட்டு இப்போது ஷார்ட்டில் போகலாம். ஸோ இதே மாதிரி தான் அந்த பர்சன் அந்த கயிற்றில் கட்டி ஸோ வந்துட்டு வலிக்காமல் ஸோ வந்துட்டு அந்த கட்டி மெதுவாக அதை கழட்டி விட்றான். பட் வந்துட்டு அவன் கட்டியிருந்தது என்னவோ ஒரு ஸ்லோவாக ஒரு அடிபட்டுறக்கூடாது அவளோட கையில் அப்படின்ற ஒரு அக்கறையில் கட்டியிருந்திருப்பான். பட் வந்துட்டு ஒயன் ஸ்ட்ரகிள் பண்ணி அவளே வந்துட்டு அவளுக்கு வலியை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ அதுலேருந்து கழட்டி ஸோ எல்லாத்தையும் ரிலீஃப் பண்ணிவிட்டு அந்த கார்லேருந்து தூக்கி போட்டுட்டு அவனோட ஷோல்டரில் தூக்கி போட்டு கொண்டு போகிறான். விடு 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 என்னைய, இப்போ எதுக்கு வந்த நீ? அதான்
போன்னு சொல்லிட்டேல, என் முன்னாடி வரலன்னு சொல்லிட்டேல, லீவ் மீன்னு சொல்லிட்டேல, விடு, என்னை விடு, என்னை விடுறா, என்னை விடு, நீ எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாம், போ. ஆ வேணாம்மா? அப்போது மேடம் அங்கே என்னமோ சொல்லிட்டு வந்தீங்க, நீ வேணானாலும் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன்னு. அப்போ அது நான் பொய்யா? ஆமாம், பொய் தான். அப்படியே வச்சுக்கோ. விடுடா நாம்ஜுன், விடுடா, விடு, விடு. எஸ்டா, அது நாம்ஜுனே தான் உங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்கும். ஸோ உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துருக்கும். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஸோ வந்து நாம்ஜுன் வேகமாக கூட்டிகிட்டு அந்த அந்த பில்டிங்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த வீடு, ஸோ அதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அந்த வீடு அவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஸோ அவனோட டேஸ்ட்டில் அதை வாங்கியிருந்திருப்பான். உள்ளே போக போக வந்துட்டு இன்னும் கார்டன்லாம் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அவ்வளோ ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்குது. பார்க்கவே வந்துட்டு மனசுக்கு அமைதியாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல ஒரு இடத்த பார்த்தா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஒரு இதாக இருக்குது, ஸோ இடமா இருக்குது. அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான். போக போக வந்துட்டு அவன்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒயன். ஸோ வந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஸோ வந்துட்டு அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. 2 பேர் டேஸ்ட்டும் ஒன்று தானே. ஸோ அதனால் வந்து 2 பேருக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உள்ளாருக்க போகிறாங்க. ஸோ நாம்ஜுன் அப்படியே தூக்கிக்கிட்டே போகிறான். ஸோ தூக்கிக்கிட்டே போயிட்டு அந்த ரூமில் போடுறான். ஸோ வந்துட்டு அந்த நியூவாக வந்துட்டு அந்த ஹவுஸ் வாங்கியிருந்திருப்பான் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஒயனுக்காக தான் வாங்கியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இது எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இங்கே கிளம்பி வந்திருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு ஒயன் ஸோ வந்துட்டு அவங்க கொடுத்துட்டு அந்த லெட்டரை ஒன்றுமே சொல்லாமல் போயிருந்திருப்பாங்க. அந்த நிமிஷத்துலேயே அந்த லெட்டர் வாங்கின அந்த பர்சன் ஸோ அங்கே வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர் தான். ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு அவனுக்கும் தெரியும், இந்த மாதிரி வந்துட்டு தெரியும். ஸோ ஒயன் வந்துட்டு நாம்ஜுனை லவ் பண்ணுறாங்க, அவங்களோட அந்த மேட்ரு வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு நம்ம ஏன் இதை நாம்ஜுன் சாருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ணியிருந்திருப்பான். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவன் ஃபோன் பண்ணியிருந்திருப்பான், போயிருந்திருக்காது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவன் ஃபஸ்ட்டு வந்து அவன் திணறிக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அப்போ தான் அவன் ஃபோன் பண்ணியிருந்திருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் வருவோம், அவனுக்கு வந்துட்டு அதை எடுக்கிற மூடே இல்லை. திருப்பி எகெயின் வரவும் அவன் அந்த காலை அட்டன் பண்ணியிருந்திருப்பான் நாம்ஜுன். ஸோ வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். சார் என்னாச்சு, சார் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த எம்ப்ளாயி ஸோ அவன் ஒர்க் பார்க்குவான்ல, ஸோ அந்த இடத்துல அவன் கேட்டிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ண, தேவையில்லாமல் ஃபோன் பண்ணியிருந்தா வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருந்திருப்பான் அவங்ககிட்ட. சார் இல்லை சார், நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணினேன். நாம்ஜுன் சார், ஒயன் மேம் லெட்டர் கொடுத்துட்டு வேகமாக எதுவும் சொல்லாமல் போயிட்டாங்க. லெட்டர் ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க வேலையை. என்ன சொல்கிற? எங்கே போனான்னு ஏதாவது சொன்னாலா? இல்லை சார், எதுவும் சொல்லலை. நான் மறு வாரத்தை கேட்க முன்னாடியே அவங்க இங்கேருந்து போயிட்டாங்க சார். என்ன சொல்கிற? எங்கே போனா? தெரியல சார், அது தெரியல சார். சரி, அப்போ எந்த இடத்துலேருந்து போயிருக்கிற அப்படின்ட்டு எனக்கு நீ உடனே பார்த்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவரோட ஃபோனை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருந்துருக்குங்க. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இப்போது வந்துட்டு அதை வச்சு தான் வந்துட்டு ஸோ வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டில் போய் பார்த்துருந்துருப்பான். ஸோ நாம்ஜுன் ஸோ வந்துட்டு அங்கே இடத்துல யாருமே இல்லை. ஈவன் அவனுக்கு வந்து அந்த கால் பெயின் வேறு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு அது வேறு ஒரு சைடு பெயினாக இருக்குது. இன்னொரு சைடு வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு அவங்க இந்த ஊருக்கு தான் போயிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. பிகாஸ் வந்துட்டு பிடிஎஸ் அப்படின்னா ஸோ வந்துட்டு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ பெரிய ஆளுங்க அவங்ககிட்டலாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்துட்டு நிறையா எல்லா இதுவுமே வந்து கொடுத்துருந்துருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு. ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு நாம்ஜுன் இந்த இடத்துக்கு வந்திருந்திருப்பான். ஸோ திருச்சிக்கு இந்தியாவுக்கு வந்திருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் ஸோ வந்துட்டு தேடிக்கிட்டே இருந்திருப்பான் வந்து. ஸோ வந்துட்டு இன்னும் அவங்க வந்து ஃப்ளைட்டு வரல ஸோ அப்படின்றது தெரிஞ்சோன்னே அவன் அந்த இடத்துல நின்றுருந்துருப்பான். அவனுக்கு அந்த இடமும் தெரியாது, பேரும் தெரியாது, எப்படி கேட்குறதுன்னு தெரியாது மற்றவங்கக்கிட்ட. பட் வந்துட்டு அவனோட பிஏ வச்சு அந்த பில்டிங்கை வந்து விலைக்கு வாங்கி அந்த பில்டிங்கை வந்து ஓனாக வந்துட்டு வாங்கியிருந்திருப்பான். ஸோ அதில் தான் இப்போ வந்து அவனுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான் ஒயனை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒயன்கிட்ட நாம்ஜுன் சொல்கிறது மாதிரி ஸோ நான் இப்போ உங்ககிட்ட ஸோ ஒயன்கிட்ட வந்து நாம்ஜுன் சொல்லியிருக்கிறான். ஸோ வந்துட்டு ஃப்ராடு இப்போ எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்? அதான் சொல்லிட்டேல்ல, தேவையில்லைண்டு. என்னோட லவ் என்ன இன்னும் 5 வருஷம் ஆனாலும் உனக்கு தெரிய போகிறதே இல்லை. ஏய் நிறுத்துடி.
5 வருஷமாக என்னை லவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அவன் பக்கத்தில் இருக்கிறேன். பழைய பழைய விஷயத்தையும் சொல்லி சொல்லி என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற, அதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு இதே மாதிரியே தான் வந்துட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு ஒயன்கிட்ட மூவ் பண்ணி போகிறான். ஸோ போயிட்டு அவளை வந்துட்டு இந்த பெட்டிலே அப்படியே வந்துட்டு அவன் மேலே ஹோவர் ஆகுறான். ஸோ ஹோவர் ஆகி ஸோ வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் பாட்டுக்கு இங்கே போய் சிப்போடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி தள்ளி விட்டுறான். என்னாடி தள்ளியெல்லாம் விட்ற, நான் யாரும் தெரியும்ல, நான் ஒயனோட லவ்வர் தெரியுமா, போ அவகிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்திரிச்சு பார்க்குறா ஒயன். ஸோ மறுபடியும் இழுத்து போட்டு அவகிட்ட தாண்டி போகிறேன், அவள் தான் தள்ளி விட்றா பிடிச்சி ஏன் போடா அப்படின்னு சொல்லிட்டு போக எழுந்திரிச்சு பார்க்குறான். ஸோ வந்துட்டு நாம்ஜூன் அவளை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான் உட்காந்தது மாதிரி அந்த பெட்டோட கார்னரில். ஸோ உட்காந்தது மாதிரி அவளை இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். ஐம் சாரி நான் இந்த அளவுக்கு நீ என்னை லவ் பண்ணியிருந்திருப்பன்ட்டு எனக்கு தெரியாது ஒயன், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் என்னோட சின்ன வயசில் ரொம்பவே நான் கஷ்டப்பட்டுட்டேன் என்னோட கரியருக்காக. இன்னமும் அந்த கஷ்டப்படுறதுக்கும் நான் தயாராக தான் இருந்தேன். அது என்னோடய ஃபஸ்ட்டு கான்சர்ட்லலாம் சாங்கு நான் பாடுறப்பெல்லாம் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது. இப்போது நான் புரியுது நாம்ஜூன், புரியுது எவ்வளோ வலியை நீ ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன்டு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நாம்ஜூன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை வயன், இப்படி இருக்க என்னையவே நீ மாற்றிட்டல்ல நாம்ஜூன், அழாத. ஏன் இப்போ நீ அழுவுற? சாரி என்னை நல்லா திட்டினா ஷா. அப்போ கூட அது ஒரு இரிட்டேட்டிங்காக தான் நான் பார்த்தேன். என்னை நினச்சி இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணி அதை யூடியூப்பில் போட்டு நீ லைக் வாங்கியிருந்திருக்கல நிறையா, என்ன வச்சு ஸ்டோரி போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட மூக்கு பிடிச்சி பிஞ்ச் பண்ணுறான். ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு சர்னஸ் கலந்த ஒரு கான்வர்சேஷன் அங்கே போய்கிட்டு இருக்கு. ஓகேடா, நான் இதே வந்துட்டு ஒரு அழகான ஒரு எண்டிங்காக நான் முடிக்கிறேன். ஸோ வந்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப பேசி மொக்க போட்டிருந்தேன்னா ஐ எம் ரியலி சாரிடா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.